இந்திரனால் சாபம் பெற்ற அஞ்சனை மைந்தன். இராமாயணத்தில் சீதையை தேடி இலங்கை செல்ல வானரங்கள் கூட்டமாக சென்று தென்திசை கடலை அடைந்தனர். அது ஒரு நீண்ட அழகிய கடற்கரை. அந்த கடற்கரையை கடந்து இலங்கை செல்ல வேண்டும். இடையில் பெருங்கடல் ஒன்று அனைவரையும் தடுத்து நிறுத்தியது. கடற்கரையில் அமர்ந்த வானர கூட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்களின் புஜபல பராக்கிரமங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது தங்களால் இந்த கடலில் ஒரு காத தூரம் வரை தாண்ட முடியும், 2 காத தூரம் வரை தாண்ட முடியும் என்று பேசினார்கள். நீலனும் அங்கதனும் தங்களால் பாதியளவு கடலை தாண்ட முடியும் என்று உரையாடி கொண்டிருந்தனர். ஹனுமான் எல்லாவற்றையும் காதில் வாங்கிக் கொண்டு அமைதியாக கடலையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஜாம்பவான், ஏ அஞ்சனை மைந்தா, நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? இங்குள்ள அனைவராலும் கடலை முழுமையாக தாண்ட இயலாது. இந்த கடலை தாண்டும் சக்தி உனக்கு மட்டுமே உள்ளது. எழுந்திரு ஹனுமான், உன் பலத்தை நினைவுக்கு கொண்டு வா என்று கூறினார். இதை கேட்ட மற்ற வானரங்கள் அனைத்தும், ஆமாம், ஹனுமான் ஒருவரால் மட்டுமே இந்த கடலை தாண்டி பறக்க முடியும். ஹனுமான், உங்கள் சக்தியை நினைவு கூறுங்கள் என்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். உடனே ஹனுமான் தன் பலத்தினை நினைக்க அவரது சிறிய உருவம் வளர்ந்து கொண்டே வந்து பிரம்மாண்டமாக மாறியது. அங்கிருந்து மேலே எழும்பிய ஹனுமான் இலங்கையை நோக்கி பறக்க ஆரம்பித்தார். ஹனுமானுக்கு தனது சக்திகள் எதனால் மறந்து போனது? அஞ்சனைக்கும் கேசரிக்கும் பிறந்த ஆஞ்சநேயர் வாயு பகவானின் மானசீக மைந்தராக இருந்தார். வாயு பகவானுக்கு அஞ்சனை மைந்தன் மீது அதீத பற்று இருந்தது. பிறந்ததில் இருந்தே அஞ்சனை மைந்தன் சிவபெருமான் மற்றும் வாயு பகவானின் அருளாசியினால் ஏராளமான சக்திகளை பெற்றிருந்தார். குழந்தை ஹனுமான் குறும்புத்தனம் மிகுந்தவராக இருந்தார். வனத்தில் அவரது சேட்டைகள் அதிகமாக இருந்தன. சிறுவயதில் அஞ்சனை மைந்தன் சூரியனை பார்த்து, இந்த பழம் நன்கு பழுத்து விட்டது, இப்போது சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்று சூரியனை நோக்கி பறக்கத் தொடங்கினார். இந்திரலோகத்தில் இருந்த தேவர்கள் இந்திரனிடம், அஞ்சனை மைந்தன் சூரியனை விழுங்கும் முன் காப்பாற்றுங்கள் என்று கூறினார்கள். உடனடியாக இந்திரன் அஞ்சனை மைந்தன் மீது வஜ்ராயுதத்தை ஏவி தாக்கினார். அதனால் வாயில் பிளவுபட்டு மயங்கி பூமியில் விழுந்தார் அஞ்சனை மைந்தன். இதனால் கோபமான வாயுதேவன் உடனடியாக தன் பணியினை நிறுத்தினார். உலகெங்கும் உயிர்கள் காற்று இல்லாமல் மூச்சு திணற ஆரம்பித்தன. வேறு வழியின்றி இந்திரன் உள்பட மற்ற தேவர்கள் வாயுவை சமாதானம் செய்தனர். அவரது மானசீக புத்திரனுக்கு நிறைய வரங்களையும் ஹனுமான் என்ற பெயரையும் வழங்கினர். இந்த சம்பவத்திற்கு பின்னரும் ஹனுமானின் குறும்புகள் குறையவில்லை. வனத்தில் தவமிருக்கும் ரிஷிகளை அவரது சேட்டைகள் தொந்தரவு செய்தன. ஒரு கட்டத்தில் கோபமான அவர்கள், நீ பெரிய சக்திசாலி ஆயினும் உன் வலிமை உனக்கே தெரியாமல் மறந்துவிடும். யாராவது உன் பலத்தை பற்றி ஞாபகப்படுத்தினால் தான் உனக்கு நினைவுக்கு வரும் என்று அவருக்கு ஒரு சாபம் கொடுத்தனர். ஹனுமான் தன் பலம் முழுவதையும் மறந்தார். அவரது சேட்டைகள் குறைந்தன. அதன் பின்னர் ஹனுமான் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் காட்ட ஆரம்பித்தார். ராமரை சந்தித்த பின் முழு ராம பக்தனாகவே மாறி, யுகங்கள் பல முடிந்தாலும் இன்றும் ராமநாமம் ஜெபிக்கும் இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.